நீங்கள் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை இப்போயே ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் நம்ம அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயம் ட்ரை பண்ணுவோம், அதில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்காது. அப்படி வராதப்போ பார்த்தீங்கன்னா, சரி இதை பண்ணி இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுமே அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஆக்சுவலாக அதெல்லாம் டைம் வேஸ்ட்டே கிடையாது. டைம் வேஸ்ட்னால் டோட்டலாக வேறு, அது என்னங்கிறது மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், அந்த விஷயத்தில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல இன்னும் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு டைம் வேஸ்ட்டே கிடையாது. நம்ம ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம டைம் வேஸ்ட்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம யூஸ்ஃபுல்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அந்த விஷயத்தினால நமக்கு சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி யாருக்குமே எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த விஷயம் நமக்கு டைம் வேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அந்த விஷயத்துக்கான ரிசல்ட் இன்னும் கிடைக்கல அப்படின்னா அது டைம் வேஸ்ட்டே கிடையாது. அப்போ அந்த இன்னும் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேணுங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் கிடைக்கிறதில்ல. ஒருத்தருக்கு 1 இயரில் கிடைக்கிறது, இன்னொருத்தருக்கு 2 இயர்ஸில் கிடைக்கலாம். இல்லை இன்னொருத்தருக்கு 1 இயரில் கிடைக்கிறது, இன்னொருத்தருக்கு 6 மந்த்ஸில் கிடைக்கலாம். ஒருத்தங்க கம்மியான எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, பட் அவங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடச்சிருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, பட் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். பட் இந்த விஷயம் எல்லா டைமும் இப்படியே நடக்காது. இப்போது நீங்கள் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணலை அப்படின்னு நான் சொல்கிறேங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். நான் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்காகவோ எந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்காகவும் இல்லை. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே மோஸ்ட்லி நம்ம தான் ரீசன். பட் ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு காரணமாக இருக்குது. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளோட என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற பீப்புள். பிகாஸ் நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கோமோ, எந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, நம்மளோட லைஃபோட க்ரோத் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பர்சன்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே பர்சன் 1ஓட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல ஒரு மைண்ட் செட் உள்ள பீப்புள், நல்ல க்ரோத் உள்ள பீப்புள், நல்ல மைண்ட் செட் உள்ள பீப்புள், நல்ல க்ரோத் உள்ள பீப்புள். அதுக்கப்புறம் அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. அண்ட் அவங்கள சுற்றி இருக்க பீப்புள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா கைட் பண்ணுற பீப்புளாக இருக்காங்க. லைஃபோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அண்ட் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. அவங்களுக்கு அந்த கைடெல்லாம் கிடைக்கிது. பட் இதுவே பர்சன் 2ஓட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க என்விரான்மெண்ட் கம்ப்ளீட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நல்ல பீப்புள் இல்லை, நல்ல என்விரான்மெண்ட் இல்லை, அவங்களால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எந்த விஷயத்தையுமே சீரியஸாக எடுத்துக்காமல் கண்டிப்பாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது எல்லா விஷயத்தையுமே. பட் சீரியஸாக இருக்க வேண்டிய விஷயம் எதுவோ அதில் சீரியஸாக இருக்கணும். அப்படி இருக்க வேண்டிய விஷயம் எது என்ன அப்படின்னு தெரியாமல் அந்த டீனேஜ் வயசில் எப்படி மோஸ்ட்லி அந்த என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு ரீசன் நம்ம என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளும் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் இவங்க இருக்கனால இவங்களும் அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா பர்சன் 1க்கு அவங்க லைஃப்பில் அந்தந்த ஸ்டேஜில் கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமே கிடைக்கிது. அவங்களால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது, ப்ராப்பரான கைட்லைன் கிடைக்கிது, அவங்களுக்கு என்ன வேணும், எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற கிளியரான ஒரு விஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை நோக்கி அவங்க போகிறாங்க. பட் பர்சன் 2க்கு இப்படி கிடையாது. அவங்களுக்கான ஒரு ட்ரீம் இருக்குது. பட் அந்த ட்ரீமை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அண்ட் வாட் எவர் இட் இஸ், அந்த டைமில் இவங்களால அவங்களோட ட்ரீமை ஃபாலோ பண்ண முடியல, அதை கிவ் அப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வர்றாங்க. பட் அவங்களால அதை கிவ் அப் பண்ண முடியல. இருந்தாலுமே அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அதை அவங்க விட்டு தான் ஆகணும். அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி கிடையாது. நான் அந்த ட்ரீமுக்காக எப்படி ஃபைட் பண்ணுவேன்னு தெரியல. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது தெரியல. அண்டு இவங்களுக்கு ப்ராப்பரான எந்த எக்ஸ்போசரும் இல்லை, எந்த ஒரு கைட்லைனும் இல்லை, இந்த மாதிரி இருக்கிறாங்க. இருந்தது ஒரே ஒரு ட்ரீம் தான். அந்த ஒரு ட்ரீமும் இப்போ அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களுக்கு அதை விட்டால் வேறு எதுவுமே தெரியவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இதையும் விடணும் அப்படின்னு சொன்னதுமே அதை விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. அப்படி தெரியாமல் இருக்கும்போது
என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அது தட்டு தடுமாறி நிறைய ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறமா அவங்க ஒரு விஷயத்தை ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் பீரியட் ஆகிருக்கும். இப்போது இங்கே பர்சன் 1 கவனிச்சிங்கன்னா பர்சன் 1க்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதை அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே பர்சன் 2 என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பர்டிகுலர் டைம் ஆகிடுச்சு. அது ஆனதுனால இவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இப்போ தான் இங்கே இருக்காங்க, அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க 2 பேரோட டைம் பீரியடுமே ஒன்று தான். ஆனால் இவங்க அந்த டைம் பீரியடில் இவங்க இங்கே போயிட்டாங்க, இவங்க இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்போ தான் என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. இங்கே பர்சன் 1 ப்ராப்பராக ஒரு கைட்லைனோட நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடச்சி ஒரு கைட்லைன் கிடச்சி கரெக்டாக அந்த விஷயத்தை நோக்கி போயிருப்பாங்க. அப்போ இவங்க ஈஸியாக போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவங்களும் அந்த ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கு நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அப்டிக்கல்ஸ் வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்பாங்க. பட் இருந்தாலுமே இவங்க அந்த எப்படி சொல்லலாம், பட் இருந்தாலும் இவங்க இடத்துக்கு போகிறதுக்கு அந்த ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் போகும்போது பர்சன் 1 போன இடத்துக்கு போகிறதுக்கு பர்சன் 2 போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது நான் எந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்காகவும் யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்காகவோ இந்த விஷயத்த சொல்லலை, இந்த மாதிரி சொல்லலை. கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற விஷயம் 2 டைப் ஆஃப் பீப்புளுக்குமே பொருந்தும். இப்போ ப்ராப்பரான ஒரு கைட்லைன் இருக்குது, எக்ஸ்போசர் இருக்குது அப்படின்னாலுமே அவங்களுமே லைஃப்பில் வழி மாறி போகிறதுக்கும் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்போசரும் இல்லாமல் ப்ராப்பரான கைட்லைன் இல்லாமல் நல்ல பொசிஷனுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மள நிறையா பேர் அந்த நான் சொன்ன மாதிரி பர்சன் 2 டைப்பில் தான் மோஸ்ட்லி இருப்போம். நமக்கு என்னென்னு தெரியாது, நமக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நம்மளாக ஓனாக தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இது இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க அப்படின்னு நமக்கு மோஸ்ட்லி கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நமக்கு எக்ஸ்போஷனும் இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம என்னடா இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோமே, என்னடா இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு தாட் நமக்குள்ளே வரும். அந்த தாட் வரும்போது நம்ம ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படி இப்படின்ட்டு அதுக்குள்ளே போகும். அதனால நம்ம டைமும் வேஸ்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் உண்மையாலுமே நம்ம ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அந்த விஷயம் இன்னும் கிடைக்கல அப்படின்னா அது ஓகே, பட் அது டைம் வேஸ்ட் கிடையாது. பட் நம்ம யூஸ்ஃபுல் இல்லாத விஷயத்த பண்ணிவிட்டு அதை பற்றி யோசிச்சுட்ருக்கோம், அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக டைம் வேஸ்ட்டு தான். அந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம தான் வருத்தப்படுவோம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் உண்மையாகவே ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த விஷயம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடச்சிருக்கு, இல்லை இன்னும் கிடைக்கல, அண்ட் ரொம்ப லேட்டாக கிடச்சிருக்கு, இவ்வளோ நாளாகியும் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்போயே ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த விஷயத்துக்காக ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், டிசிப்ளின்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். பட் நம்ம லேர்ன் பண்ணி வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆகிருக்கு, அவ்வளோதானே தவிர நம்ம அதுக்கு டைம் வேஸ்ட் கிடையாது. ஒருவேளை நீங்கள் இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்போ தான் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டு அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் போங்க. கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இங்கே உண்மையான டைம் வேஸ்ட் அப்படிங்கிறதே வேறு, அது என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், அதில் பேசுவோம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்.